மாமல்லபுரத்துக்கு சென்னையிலேருந்து வரும்போது மாமல்லபுரத்துக்கு 4 கிலோமீட்டர் முன்னாடியே சாலுவன் குப்பன்ற ஒரு கிராமத்தில் தாங்க இந்த புலி குகை இருக்கு. ஈசிஆர் ரோட்லேருந்து புலி குகைக்கு நாம் உள்ளே வரும்போது வர வழியெல்லாம் அவ்வளவு சுட்டெரிக்கிற வெயில் அடிக்குதுங்க. ஆனால் இந்த சாய்ந்த பாறை புலிக்குகை ஏரியாக்குள்ளே நுழைஞ்சதும் அவ்வளவு குளுகுளுன்னு இருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புலிக்குகைக்கு போகிற வழியில் சாய்ந்த பாறைன்னு ஒன்று இருக்குது. அதை முதல்ல பார்ப்போம். மாமல்லபுரத்தில் உள்ள வெண்ணெய் உருண்ட பாறை எப்படி கீழே விழாமல் செங்குத்தாக நிற்குதோ அதே மாதிரி இந்த உயரமான சாய்ந்த பாறை விழாமல் நிற்குதுங்க. இது ஒரு அதிசயம்தான். இந்த பாறையின் உச்சியில் விசித்திரமான செதுக்கப்பட்ட அடையாளங்களை நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 30-35 அடி உயரமுள்ள இந்த பாறை எப்படி கீழே விழாமல் நிற்குதுன்றது ஒரு அதிசயம். அதுக்கு கீழே நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வங்க கடலோரத்தில் மிக மிக ரம்யமான குளிர்ச்சியான தன்மை கொண்ட மிக அழகிய ஒரு பொட்டானிக்கல் கார்டன் மாதிரியான பெரிய பூங்காவுக்கு நடுவில் இவ்விடம் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாக மாமல்லபுரம் சிற்பங்கள் மிக அருகில் மரங்களே இருக்காது. ஆனால் புலிக்குகையும் அதன் அருகில் இருக்கும் சாய்ந்த பாறைக்கும் இடையில் அவ்வளவு அழகிய நடைபாதை, பசுமையான புல்வெளிகள், பனை, தென்னந்தோப்புகள், மத்திய தொல்லியல் துறை மிகச்சிறப்பாக இதை பராமரிச்சுக்கிட்டு வர்றாங்க. ஒரு பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி இங்கே பாருங்கள், எவ்வளவு சிறப்பாக இருக்குது பாருங்கள். இதில் உட்காந்து நாம் சாப்பிடலாம், நிறைய நேரம் ஓய்வு எடுக்கலாம். ஒரு தூசி, ஒரு குப்பை எதுவுமே கிடையாதுங்க. புலிக்குகைக்குள்ளே வந்துட்டோம். குகைக்குள்ளே நுழையிறன்னு பேர் தான் இருக்குது, ஆனால் இங்கே குகை எதுவுமே கிடையாது. இந்த புலிக்குகை மண்டபத்துக்குள்ளே சுற்றிலும் நிறைய பனைமரங்கள் இருக்கிறதுனால இந்த இடத்துல பனைமர வாசனை அவ்வளவு சிறப்பாக வருதுங்க. ஒரு குக்கிராமத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. பேர் தான் புலிக்குகை. ஒரு அழகான மண்டபம் மாதிரியான சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க. இந்த மண்டபத்தை சுற்றி மொத்தம் 11 புலி முகங்கள் தெரியுது. ஆனால் இது புலி முகங்கள் கிடையாதுங்க. இந்த சிம்ம உருவங்களுக்கு தலையில் கொம்பு இருக்குங்க. வாயில் ஒரு 2 பல்லு கீழே வரைக்கும் வளர்ந்துருக்கு. இந்த மாதிரியான கொம்பு உருவம் புலிக்கு கிடையாதுங்க. இது பல்லவர்களின் சின்னமான சிம்மம்ங்க. இந்த சிம்மத்தை பல்லவர்கள் தங்களுடைய எல்லா கலை சின்னங்களையும் பொருத்தியிருப்பாங்க. ஆனால் எப்படி இந்த புலிகுகைன்ற பேர் வந்ததுன்றது அதுவும் ஒரு மர்மந்தாங்க. அப்போனா இந்த புலிகுகையில் எதுக்காக இதை செஞ்சு பாதியில் விட்டுருக்குறாங்க? அதுதாங்க மர்மம். இந்த புலிக்குகைக்குள்ளே உள்ள மண்டபம் மாதிரியான ஒரு சிறிய அமைப்புக்குள்ளே சோமஸ்கந்தர் உருவத்தை செதுக்கவே முயற்சி செஞ்சுருக்காங்க. சோமஸ்கந்தருக்கு எதிரில் ஒரு சிறிய பாறை இருக்குது பாருங்கள். இதை நந்தியாக செதுக்கவே அவங்க முடிவு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மாமல்லபுரத்தில் எல்லா கோயில்களுக்குள்ளே சோமஸ்கந்தர் சிற்பத்தை சுதை சிற்பமாக மூலஸ்தானத்தில் வடிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதிலையும் சோமஸ்கந்தரை செதுக்கி இருக்கவே அதிக வாய்ப்பு இருக்குங்க. இந்த படத்தை பாருங்கள். இது மாதிரியான சிற்பம் வர்றதுக்கு தாங்க இதில் அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது பாதியிலேயே நிறுத்திட்டாங்க.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புலி குகை மண்டபத்துக்கு பக்கத்தில் 2 சிறிய மாடம் இருக்குது பாருங்கள். அந்த மாடத்துக்கு உள்ளே உத்து பார்த்திங்கன்னா உட்கார்ந்த நிலையில் 2 உருவ சிலைகள் இருக்குங்க. அந்த உருவ சிலைகளுக்கு கீழே 2 யானை தலைகள் முழுவதும் செதுக்காமல் பாதியிலேயே விடப்பட்டிருக்கு. அதாவது யானைகள் மீது அமர்ந்த நிலையில் சிலைகள் இருப்பது போல் செதுக்க தொடங்கியிருக்காங்க. ஆனால் சிற்பம் முழுவதும் முடிக்காமல் விட்டுட்டாங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட புலிக்குகை தமிழர்களின் வீரம் மற்றும் திறமையின் நினைவு சின்னம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.